ஹலோ, குட் ஈவினிங். சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சின்ன கதை. மாட்டு வண்டியில் கனம் பொருந்திய பொருளை ஏற்றிட்டு ஒருத்தன் மலை வழியாக தன்னுடைய வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கிறான். அப்படி போகும் பொழுது அந்த மாட்டு வண்டியிலுடைய கனம் பொருள் அதிகமாக இருக்குது. அதை வச்சுட்டு அவன் போயிட்டு இருக்கிறான். அப்போ நான் சொல்லுவேன், ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்துக்காரு. அப்போல்லாம் வந்து 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ்லாம் கிடையாது. ஸோ மாட்டு வண்டி தான் பிரத்யேகம் போது அவனால் வழி தாங்க முடியல. மீன்ஸ் மாட்டு வண்டி அவனால் இழுக்க முடியல, புல் பண்ண முடியல. அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட உதவி கேட்குறான், எனக்கு கொஞ்சம் யாராச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அதாவது அந்த மாட்டு வண்டியை வந்து உந்தி தள்ளி விடுறாரு கொஞ்சம். அவன் அந்த உந்தி தள்ளி விட்டோடனே அதை பிடிச்சிட்டு ஏறிடுறான். அதே போல இன்னொரு மாட்டு வண்டிக்காரரும் அதனால அந்த மேட்டை ஏற்ற முடியல அப்படின்றது, எனக்கு கொஞ்சம் தள்ளி விட முடியலன்னு கேட்குறாரு. தள்ளி விட்டுட்டாங்க, அவங்க போறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் தள்ளி விட்டார் இல்லைங்களா, அவர் வந்து தள்ளி விட்டோடனே வண்டி எடுத்து மேலே போய் தன்னுடைய இடத்தை அடைஞ்சிடுறாரு. இன்னொருத்தர் இருக்கிறார்களவா, அவர் கொஞ்ச தூரம் போட்டு திருப்பி நின்றுட்டு திருப்பியும் பின்னால திரும்பி எனக்கு தள்ளி விடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறார். இந்த இடத்துல தான் நம்மளுடைய மக்களுடைய சிந்தனை ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில உந்து சக்தியாக யாராச்சும் ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த உந்து சக்தியை பிடிச்சிட்டு நம்ம வெற்றி கொண்டு போயிடணும். திரும்பவும் அடுத்த உந்து சக்திக்காச்சும் இன்னொருத்தர் வருவாரா நம்ம எதிர்பார்க்க கூடாது அப்படின்றது அந்த கதை. இதுல என்ன தெரியுதுன்னா, நமக்கு வாய்ப்புகள் என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைக்கும், ஒரு டைம் கிடைக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம உச்ச நிலையை அடையணும். தவிர அதே வாய்ப்பு நமக்கு திரும்ப திரும்ப கிடைக்கணுமான்னு சொல்லிட்டு வாய்ப்புகளை நம்ம தேடிட்டு இருக்கக்கூடியது. நம்ம திறமையினால கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி உச்ச நிலையை அடைய வைப்போம். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைச்சிருக்கும். அந்த சந்தர்ப்பங்களை நம்ம நழுவ விடக்கூடாது. ஸோ வாய்ப்பு கிடைக்கும் பொழுது யாராவது ஒரு உந்து சக்தியாக நமக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா அந்த ஹெல்ப்பை பிடிச்சிட்டு நம்மளுடைய லைஃப்பை நம்ம சக்ஸஸாக கொண்டு போயிடணும். இன்னொருத்தர் உந்து சக்தி கிடைக்குமா, இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணுவாரான்னு சொல்லிட்டு அடுத்தவங்க ஹெல்ப்பை பார்க்கறத விட நம்மளே சுயமாக முயற்சி பண்ணி ஜெயிக்கிறது தான் சிறந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிஏ ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் கண்டிப்பாக நீங்களே கூட முயற்சி செய்யணும். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வருஷமும் நிறைய எதிர்பார்த்துருக்கக்கூடாது. ஒரு டைம் உங்களுக்கு மென்டரை ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் ஆல்வேஸ் மென்டர் வில் நாட் ஹெல்ப் யூ. ஒரு டியூட்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, வாதியர் உங்கள் கூட வந்து எக்ஸாம் எழுத முடியாது. ஒரு டைம் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த ஒரு சின்ன கதை. நன்றி, வணக்கம்.